ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்று வாதிட்டனர். இருவருக்கும் பெருமை அதிகமாயிருந்தது. அப்போது சிவபெருமான் அவர்களின் முன் ஒரு அனல் கூம்பு போல தொடக்கமும் முடிவும் தெரியாத ஜோதியாக தோன்றினார். சிவன் சொன்னார், உங்களுள் யார் எனது தொடக்கம் அல்லது முடிவு கண்டுபிடிக்கிறீர்களோ அவர் பெரியவர் என ஏற்றுக்கொள்வேன் என்றார். விஷ்ணு வராகம் ரூபம் எடுத்து கீழே தேட புறப்பட்டார். பிரம்மா அன்னம் ரூபம் எடுத்து மேலே தேட புறப்பட்டார். ஆனால் இருவராலும் அந்த ஜோதி ஸ்தம்பத்தின் தொடக்கம் முடிவு கண்டுபிடிக்க முடியவில்லை. பிரம்மா மேலே சென்று அத்தனை இடமும் பார்த்தும் முடிவை காணவில்லை. ஆனால் அவர் கபடமாக, நான் சிவனின் ஜோதியின் முடிவை கண்டேன் என்று பொய் கூறினார். அதை அறிந்து சிவன் சினந்தார். பிரம்மாவுக்கு எங்கும் கோவில் இல்லை, அவருக்கு தனியாக ஆராதனை இல்லாது போகும் என்று சாபமிட்டார். விஷ்ணு நான் கீழே தேடியும் அடியை காணவில்லை என்று உண்மையை சொன்னார். சிவன் அவருக்கு அருள் புரிந்து விஷ்ணுவின் வழிபாடு எப்போதும் நடைபெறும் என்று வரம் கொடுத்தார். அந்த முடிவில்லா ஜோதியே இன்றைய திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை. அந்த மலை முழுவதும் சிவபெருமானின் உருவம் என நம்பப்படுகிறது. அந்த அற்புதத்தை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலை உச்சியில் பெரிய தீபம் ஏற்றப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி அண்ணாமலையாரே அருணாசலா என்று அந்த ஜோதியை தரிசிக்கிறார்கள். அந்த ஜோதியை பார்க்கும்போது பாவங்கள் அழியும், மனம் சுத்தமாகும், வாழ்க்கையில் ஒளி பிறக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள்.